கடவுளா பாக்குறோங்கிறான். பெண்களை உலகத்திலேயே பெண்ணை தெய்வமாக போற்றுகிற ஒரே தேசம் நமது பாரத தேசம். நம்ம பாரத தாயே ஒரு பெண், தெய்வங்கள் எல்லாம் பெண் தெய்வங்கள், பெண்ணை மதிக்கிறோம் பெண்ணை மதிக்கிறோம்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் பெண் அல்ல, ஒரு குழந்தை பெண் கிடையாதுங்க. ஒரு பெண் குழந்தை, குழந்தைகள் ஆணோ பெண்ணோ அவங்க பாலியலும் கிடையாது, குழந்தை அவ்வளவுதான். குழந்தை தானே. ஒரு 10 வயதுக்கு குறைவாக இருக்கிற பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் நம்ம ஒரே மாதிரிதான் கொஞ்சுவோம், முத்தம் கொடுப்போம், தூக்கி கொண்டாடுவோம். அதுல பாலின வேறுபாடு கிடையாது. எதுக்கு? குழந்தைகளுக்கு. பெண் குழந்தையை குழந்தையை தான் பார்ப்போம், பெண்ணா பார்க்க மாட்டோம். அப்படி ஒரு சமூக அமைப்பு நம்ம சமூக அமைப்பு. குழந்தைகளை அள்ளி கொஞ்சுவோம், ஒரு ஆண் குழந்தையை கொஞ்சுற மாதிரி பெண் குழந்தையை தூக்கி கொஞ்சுவோம். நமக்கு ரெண்டுமே குழந்தை தான் நமக்கு. ஆனால் பெண் குழந்தையை குழந்தையா பார்த்து வளர்ற இந்த சமூகத்தில் பெண்ணை தாயா பார்க்கிறோம், தெய்வமா பார்க்கிறோம். இந்த பிஜேபி காரர்கள் ஒரு 8 வயது சிறுமியை, ஒரு குழந்தையை, பெண் குழந்தையை, ஒரு எம்எல்ஏ, பெரிய பெரிய பிஜேபி தலைவர்கள் பெண்ண தெய்வமா வணங்குறவன் எவ்வளவு கொடூரமா குழந்தை பாலியல் வன்முறை செய்து கொலை செய்திருக்கிறான்னா, இது ஒரு நாடா? இது ஒரு பிரதமரா? இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்ன மான ஈனம் இருக்குது மக்கள் மத்தியில் பேசுவது? பெண்ணை இல்ல, பெண் குழந்தைகள் கூட மதிக்கிற தன்மை இல்லை. எவ்வளவு மோசமா. அப்ப தேசப்பற்று, இவங்க பேசுற தேசப்பற்று எல்லாம் என்னன்னா, அந்த பக்கம் போய் தேசப்பற்ற பேசுறது, இந்த பக்கம் தேச விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறது, மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறது.